வணக்கம் நண்பர்களே, திருநெல்வேலி ஸ்டைல் எள்ளு பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இட்லி தோசைக்கு வழக்கமான சட்னி பொடியை விட இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். ரொம்ப சிம்பிள். நான் இன்றைக்கி 1 டம்ளர் அளவு எள்ளு எடுத்திருக்கேன். இதுக்கு 4 இல்லைன்னா 5-6 பல் பூண்டு, 4 காஞ்ச மிளகாய். குழந்தைங்க சாப்பிட்றதுனால காரம் கம்மியாக சேர்த்துருக்கேன். நீங்கள் 7 காஞ்ச மிளகாய் வரைக்கும் 1 டம்ளர் எள்ளுக்கு சேர்க்கலாம். 2 இன்ச் புளி, 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, இதெல்லாம் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். எள்ளு நல்லா வெடித்து வர சத்தம் கேட்கும், நல்லா மணமும் வரும். அந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. எள்ளில் நல்ல அயன் கண்டென்ட்டும் கால்சியம் கண்டென்ட்டும் இருக்குது. அதனால் வளர்ந்து வர பிள்ளைகள், பெண்களுக்கு ரொம்பவே நல்ல சத்தான உணவு. ஆறுனதும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு பல்ஸ் மோடில் போட்டு ஓட்டி எடுத்துருங்க. ரொம்ப நேரம் அரைச்சிடாதீங்க, எள்ளு உடனே அரைஞ்சிரும். ரொம்ப நேரம் அரைச்சிங்கன்னா எண்ணெய் கசிஞ்சு வந்துடும் நண்பர்களே. ஒரு 5-6 தடவை பல்ஸ் மோட் போட்டிங்கனாலே இந்த மாதிரி பவுடராக ஆயிரும். இது இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. வெள்ளை எள்ளுலேயும் இந்த ரெசிபி செய்யலாம். ஒரு மாதிரி காரமாக புளிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்தில் போட்டும் பிசைஞ்சு சாப்பிட்லாம், அருமையாக இருக்கும்.